தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் தாளத்தப்பட்டு அந்த விசில்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ங்க, ஜனநாயகன் மூவி வில் ஹிட் தி ஸ்கிரீன்ஸ் வெரி வெரி சூன்னே சொல்லலாம். அப்படி ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறாங்க, ஜனநாயகனோட புது ரிலீஸ் டேட் என்ன, எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஃபுல்லா வீடியோ பாருங்க. அண்ட் டேக்கர் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் சரி, உங்களுக்கு விளாக்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டெக் ரிலேட்டட் வீடியோஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜனநாயக படத்தில் என்னதான் பிரச்சனை ஏற்படுச்சுன்னு சின்னதாக ஷார்ட்டாக பார்த்துடலாம். அப்படின்னா தான் வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் இவங்க பண்ண போறாங்கன்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயக படத்துக்கு என்ன பிரச்சனைனா, ஜனநாயக படம் ஜனவரி 9 பொங்கல் முன்னிட்டு வந்து ரிலீஸ் ஆகதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் ஒரு 20 days பிஃபோர் வந்து டிசம்பர் 18, அதாவது வந்து டிசம்பர் 18 கிட்டத்தட்ட 20 நாள் முன்னாடி வந்து படம் வந்து சிபிஎஃப்சிக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இது மாதிரி யூஎஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல, அதுக்காக படம் பார்த்துட்டு இந்த கட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், இதெல்லாம் ட்ரிம் பண்ணணும், இதெல்லாம் மியூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க தான் சிபிஎஃப்சி, அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் இன்வெஸ்டிகேஷன், ஓகேங்களா, அவங்க தான் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னா டிசம்பர் 18 கொடுக்கும்போது படம்லாம் பார்த்துட்டாங்க. அதில் பார்த்தவங்க 5 பேர், அந்த டீம்ல வந்து 5 பேர் இருப்பாங்க. 5 பேர் பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, படத்துல சில கட்ஸ் இருக்கு, சில மியூட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டா படம் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் தரோம். மோஸ்ட் ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி 1 இல்லை ஜனவரி 2 கிடைச்சிரும். ஸோ நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. அந்த மைண்ட்ல வச்சுட்டு வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஜனநாயகன் படத்தை ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஓவர்சீஸ்ல எல்லாம் புக்கிங் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து செம புக்கிங் போச்சு. இது விஜய் சார் கேரியர் பெஸ்ட் ஓப்பனிங்கா இருந்திருக்கும். இந்த படம் வந்து ஓவர்சீஸ்ல அந்த அளவுக்கு புக்கிங் போச்சுன்னே சொல்லலாம். பட் ஆனால் வந்து ஜனவரி 1 வெயிட் பண்ணாங்க, ஆல்டே ஆயிடுச்சு, சரி சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஜனவரி 2, 3 எல்லா நாளும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, சர்டிஃபிகேட்டே வராமல் இருந்துச்சு. என்ன அது அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க, பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படம் இந்த நாள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவுட் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வேறையா, உங்களுக்கு வந்து விஜய் சார் லாஸ்ட் படம் வேற ஒரு லீவ் டேஸ்ல வருது, 10 days லீவ் வரும்போது செம்ம வசூல் அள்ளி இருக்கலான்னு ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஏன்னா கிட்டத்தட்ட 400-500 கோடி படத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஹாலிடேஸ்ல வந்தால் தான் ஈஸியாக எடுக்க முடியும். அப்படியா மைண்ட்ல டிசைட் பண்ணி வச்சிருக்கும் போது சிபிஎஃப்சில இருந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டே வராம டிலே ஆகிட்டே இருக்கும்போது கேவின் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு விசாரிக்கும் போது தான் ஜனவரி 5 ஒரு அஃபிஷியலா வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டான்னு சொல்லலாம் சிபிஎஃப்சில இருந்து. என்னன்னா, 5 பேர் கமிட்டியில பார்த்தான்னு சொன்னாங்களே, அந்த 5 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து சிபிஎஃப்சியோட யூனியன் லீடர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த ஆல் சிபிஎஃப்சிக்கு லீடர் ஒருத்தர் இருக்காரு. அது வந்து சிபிஎஃப்சி மும்பைல இருக்குங்களா, அவருக்கு வந்து இந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு ஜனநாயக படத்துக்கு மேல. இந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து நிறைய ரிலிஜன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது, அண்ட் மிலிட்ரி ரிலேட்டடான நிறைய சிம்டம்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம மிலிட்ரி இந்த ரிலிஜன் சம்பந்தப்பட்ட உங்களோட படத்தை காட்டாம நம்ம பாட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கேஸை வந்து ரைஸ் பண்றாரு. அதை பார்த்துட்டு இந்த சிபிஎஃப்சி யூனியன் ஹெட் இருக்காருல்ல, அவரும் வந்து ஆமா இது கரெக்டான விஷயம் தான், ஸோ வந்து படத்தை ஹோல்ட் பண்ணி வைங்க, இவங்க இந்த ரிலிஜன் சம்பந்தப்பட்ட ஆளுகிட்டையும் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட ஆளுகிட்டையும் காமிச்சிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஜனநாயகன் டீம் வந்து ரொம்ப அடி ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து இவங்களை நம்பி தான் வந்து படம் வந்து ஜனவரி 9 அனௌன்ஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்றது. ஏன்னா சிபிஎஃப்சி பார்த்து 5 பேர் தான் வந்து சொன்னாங்க யூஎஸ் சர்டிஃபிகேட் தரோம், சில ட்ரிம்ஸ் சில மியூட்ஸ் போட்டா நீங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் சொன்ன நம்பி தான் இவங்க எல்லா சைடும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இன்ஃபார்ம் பண்ணி படம் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. திடீர்னு 2 நாள் 3 நாள் முன்னாடி வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டாங்க, நீங்க படம் வெயிட் பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும், போஸ்ட்பான் பண்ணணும் அப்படின்னும் போது சின்ன விஷயம் இல்லைங்க படம் வந்து போஸ்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து எவ்வளோ கோடி பிஸ்னஸ் அதில் இருக்குங்களா. இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ண எல்லா ப்ரீ புக்கிங்ஸ்லாம் திருப்பி காசு அனுப்பிச்சி விடணும். அதை அனுப்பிச்சி விட்டது வந்து நம்மளுக்கு லாஸ் தான். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க, புக் மை ஷோவில் ஏதோ பண்ணுறீங்கன்னா அது ஜிஎஸ்டிலாம் மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து 80 ரூபா, ஒரு 20 ரூபா வந்து ஜிஎஸ்டி அப்படி தான் போயிடும். அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு அது லாஸ் தான். எப்படியா பட்டாலும் பெரிய அடி தான் சொல்லணும். திருப்பி வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது புக் பண்ணும்போது திருப்பி ரிலீஸ் ஆகுமா இல்லைன்னு ஒரு மனசு குழப்பத்தோட புக் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரொம்ப நெகட்டிவா போயிடுச்சு இந்த ஜனநாயகன் டீமுக்கு. ஏன்னா வந்து ஏகப்பட்ட காசு ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் டீம் வந்து ஒன்று சொல்றாங்க, இது மாதிரி முன்னாடி நீங்க சொல்லியிருந்தா நான் படத்தை போஸ்ட்பான் பண்ணியிருப்போமே, இப்போ வந்து சொல்றீங்க அப்படின்ட்டு வந்து இது தப்பு அப்படின்னு நான் கோர்ட் சைடு போயிட்டு லீகலா நான் மூவ் பண்ணிக்கிறேன்ட்டு கோர்ட்ல வந்து கேஸ் சப்மிட் பண்றாங்க. இது மாதிரி பண்றாங்க, இவ்வளோ சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டு இப்போ தரலன்றாங்க, இப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும், இப்போ படம் வந்து போஸ்ட் பண்ணிடுச்சு, இவ்வளோ கோடி எனக்கு லாஸ் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வந்து ரைஸ் பண்றாங்க. சிபிஎஃப்சிலேருந்து சரி நீங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் சப்மிட் பண்றேன், ஏன்னா ரிலிஜன் சம்மந்தப்பட்ட இருக்கு, மிலிட்ரி சம்மந்தப்பட்ட இருக்கு. ஸோ வந்து அவங்களை சஜஸ்ட் பண்ணாமல் வந்து உங்களுக்கு வந்து படம்
படம் வந்து சர்டிஃபிகேட் தர முடியாது, அவங்க பார்த்துட்டு கட்டு ட்ரிம் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு சொன்னாதான் நான் வந்து உங்களுக்கு படமே வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் தர முடியும். அப்படி அவங்க எதெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீ கட் பண்ணி தான் ஆகணும். இது இல்லாமல் இல்லை ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் என்னால் வந்து உங்கள் படத்தை வந்து அப்ரூவ் பண்ண முடியாது, அதுதான் லீகலு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து வந்து கேஸ் சப்மிட் பண்ணுறாங்க. இப்படி இந்த கேஸஸ் மாற்றி மாற்றி சப்மிட் பண்ணிட்டு வந்து ஒரு நாள் ஹியரிங் மாறி மாறி ஒரு வீக் ஒன் டைம் ஹியரிங் மாறி மாறி போயிட்டு ஜனவரி 9th இப்போ வந்து பிப்ரவரி 9-10 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து படம் ரிலீஸுக்கு நோக்கி போகிற எந்த ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி தெரில. இவங்களுக்கு கேஸ் ரைஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு கேஸ் ரைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஃபைட் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் ஆனால் சிபிஎஃப்சி தெரியும், என்கிட்ட நீ வந்து படம் கொடுக்காம நீ ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ வந்து படத்தை என்கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்தோன்னு எவ்வளோ நேரம் கேஸ் போட்டுக்கொண்டு அந்த கான்ஃபிடென்ட்ல இருந்தாங்க. அண்ட் ஜனநாயக டீமும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கேஸ் வந்து ஹியரிங் போகுது, வந்து திருப்பியும் அடுத்த ஹியரிங் வரலாம், அடுத்த பெட்டிஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இவங்க சொல்கிற கட்டு தான் நம்ம பண்ணிடலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கலான்ட்டு ஜனநாயக டீம் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்னன்னா நாங்கள் வந்து கேஸ்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், பெட்டிஷன்லாம் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க கட்டு எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்து கொடுக்கட்டும், நாங்கள் அதெல்லாம் வந்து கட் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்போ சிபிஎஃப்சிக்கு வந்து படம் கூடிய சீக்கிரத்தில் போகுதுன்னு சொல்லலாம். அவங்க பார்த்துட்டு அந்த ரிலிஜன்ஸ் சைட்லேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் வந்து மிலிட்டரி சைடு செட் ஆஃப் பீப்புள் பார்த்துட்டு அதெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க, எதெல்லாம் மீட் பண்ணுற சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ படம் ரிலீஸ் பண்ணலான்னு சிபிஎஃப்சி கொடுத்தா அது முயற்சியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அந்த மைண்ட் செட் வந்துட்டாங்க. அதனால வந்து கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அண்ட் சிபிஎஃப்சி இப்போ வந்து படம் வந்து சிபிஎஃப்சிக்கு வந்து படம் திருப்பி சென்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பி அந்த கட்டான செக்மெண்ட்ஸ்ல இருக்கல ரிலிஜன்ஸ் அப்புறம் மிலிட்ரி அந்த சீன் மட்டும் பார்க்காம திருப்பி ஹோல் மூவியே எல்லாரும் போட்டு பார்க்குறாங்க. என்னென்ன கட்ஸோ எல்லாம் வருதோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் கட் பண்ணால் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், இல்லை இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், இல்லை வந்து கண்டிப்பாக இந்த கட்சியில் தூக்கி ஆகணும், எல்லாம் வந்து படம் ரிலீஸே பண்ண முடியும், அதெல்லாம் சொல்லும் போது ஜனநாயகம் போது சரி ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில இருக்கனால படம் வந்து சிபிஎஃப்சிக்கு இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து படம் வந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். திருப்பி ரீவாச் பண்ண போகிறாங்க 1 or 2 days பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க லாஸ்ட் டைம் சொன்ன கட்ஸோட வந்து கட் பண்ணி யூஎஸ் சர்டிஃபிகேட் தர ரெடியாக இருக்காங்க சிபிஎஃப்சி. அந்த 20 கட்சி இருந்துச்சு, அந்த 20 கட்சும் கட் பண்ணிட்டு மோஸ்ட் ப்ராபபிளி யூஎஸ் சர்டிஃபிகேட்டோட படம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நினைக்கிறேன் சிபிஎஃப்சி வந்து ஜனநாயக டீமுக்கு. அண்ட் ஒன்ஸ் வந்து ஜனநாயக டீமுக்கு வந்து படம் ஹேண்ட் ஓவர் ஆகிட்டோன்னே அவங்க வெரி ஃபாஸ்ட்டாக படத்தை வந்து ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி ரிலீஸ் டேட் வந்து எல்லாரும் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா February 20, அது ஒரு ஃப்ரைடே ஓகேங்களா சொல்கிறாங்க. ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே 3 நாள் ஹாலிடே கிடைக்கும்னா February 19 ரிலீஸ் பண்ணலாம் தேர்ஸ்டே. ஏன்னா வந்து விஜய் சார் அஜித் சார் படம்லாம் மோஸ்ட்லி வந்து தேர்ஸ்டே வெனஸ்டே எப்போ ரிலீஸ் ஆனாலும் வந்து அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக சட்டர்னு அடிச்சுட்டு போகணும், அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ஃபுல் வந்து அவங்க 2 பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணலாம், இல்லை நல்ல நாள் பார்த்து ஃப்ரைடே February 20 நல்ல ப்ராபபிள் ரிலீஸ் டேட்டாக இருக்குது. ஸோ அது ரிலீஸ் பண்ணலாம். அப்படி அது February 20 ரிலீஸ் ஆகலனா கூட அடுத்த வாரம் February 26 இல்லை March 1st வீக்குள்ளே நீங்கள் படம் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அதை விட்டிங்கன்னா மார்ச் வந்து 2nd வீக்கில் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதுக்கப்புறம் படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வர மாதிரி ஆகிடும். அவ்வளோ நாள் வந்து கேவின் ப்ரொடக்ஷன் வெயிட் பண்ணாங்கன்னா வந்து விஜய் சாருக்கோ வந்து டிவிக்கும் எந்த பாதிப்பு இருக்க முடியாது. ஆனால் வந்து ஜனநாயகனோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு கண்டிப்பாக அது பாதிப்பு தான். ஏன்னா வந்து எந்த ப்ரொடியூசருமே யாரும் எடுத்துக்கோங்க, சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், லைக்காக இருக்கட்டும், நீங்கள் கேவின் யாராலுமே எடுத்துக்கிட்டுமே ஓன் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறது ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடினா அதில் ஒரு 50-60 கோடி தான் அவங்க ஓன் மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. மீதி எல்லாமே வந்து அந்த உங்களுக்கு வட்டியோ இல்லை லோன் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சொந்த காசு போடுறதோட லோன் எடுத்து தான் பண்ணுறது வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் டீமும் வந்து அவங்களோட பிஸ்னஸ் இது படம் எடுக்கிறது, அவங்களும் லோன் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிலே வந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரெஷரை வந்து அந்த வட்டியை வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து 500 கோடி பண்ணால் லாபம்னா இப்போ வந்து 2 மாதம் ஆச்சா 550 கோடி பண்ணால் தான் லாபம் மாதிரி ஆயிடும். ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வட்டியே கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி அப்படி இருப்போம். ஏதோ வந்து கேவின் சைடில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால வந்து அவங்க வந்து எலெக்ஷன் தாண்டிக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தில் இருக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பிப்ரவரியிலே ரிலீஸ் ஆக அந்த நோக்கத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி பிப்ரவரி டிலே ஆனால் கூட March 1st வீக்கில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் ஃபேன்ஸ்லாம் அப்படியே டபுள் தமாக்கான்னு சொல்லலாம். எப்படின்னா February எண்டில் வந்து உங்களுக்கு ஜனநாயக படம் வரும், நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, விசில் அடிச்சு தார தப்பரை போட்டு பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் நாங்களாம் அஜித் ஃபேன், நாங்கள் கேம்ப் அபிஷேகம் விஜய் சார் பண்ணுவோம். பண்ணி முடிச்சோன்னா 1 மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஜனநாயக படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வந்துடும். அந்த எலெக்ஷனோட ஃபுல் ஸ்விங்கில் நீங்கள் வந்து எல்லாருமே அந்த ஓட்டை போட்டு அடி பஞ்ச் அடிங்க. ஏன்னா வந்து இந்த படத்தை இவ்வளோ டிலே பண்ணி கண்டிப்பாக அரசியல் இருக்குங்க இந்த படம் டிலே ஆனதுக்கு. ஏன்னா வந்து மற்ற எவ்வளோ படம் வருது, எல்லா படத்துக்கும் வந்து மிலிட்ரி ரெஃபரன்ஸே யூஸ் பண்ணல, ரிலிஜன் ரெஃபரன்ஸே யூஸ் பண்ணல. துரேந்தர் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தேன், அவ்வளோ ரிலிஜன் சம்மந்தப்பட்ட இருக்குது. பாகிஸ்தான் அப்படியே டேரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்மிஸ்லாம் அவ்வளோ இது இன்வால்வ் ஆயிருக்கு. ஆர்மிஸ் தப்பாக காட்ட சொல்ல அவ்வளோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு.
இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு வாரம் 2 வாரம் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். ஆனால் வந்து இவ்வளோ நாள் இழுத்தடிச்சதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்னு தானே ஈஸியாக எல்லாருக்கும் தெரியுது. அதனால படத்தை பார்த்துட்டு ரிவெஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரிவெஞ்சுன்றது வந்து அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக காட்டுவாங்க. கண்டிப்பாக டிவிக்கே வந்து ஜெயிக்கிறதோ இல்லையோ பெரிய இம்பாக்ட் கொடுக்க தான் போகுது. ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே நின்று ஏகப்பட்ட சீட்ஸை வின் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போகிறாங்க டிவிக்கில், அது கன்ஃபார்மாக சொல்லலாம். பட் சிஎம் அந்த சீட்டில் வந்து உட்காருவாங்களா இல்லைன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து வெரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனா. ஸோ விஜய் சாரோட பொட்டன்ஷியல் என்னன்னு எந்த பார்ட்டியை சொல்லிய கூட்டணி வைக்காம தனியாக வந்து நின்று அவரோட பொட்டன்ஷியல் பார்க்கணும். அப்போ தான் 2031 26 5 வருஷம் 31 வந்து எலெக்ஷன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் வந்து விஜய் சாருக்கு வந்து அவர் ஈஸியாக அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ஸோ ஜனநாயகம் படம் நீங்கள் என்னைக்கு வரணும்னு மோஸ்ட் ப்ராபப்லி ஆசைப்படுறீங்க? February 20 இல்லை February எண்டா இல்லை வந்து மார்ச்சா இல்லை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு என்னைக்கு வந்தாலும் நீங்கள் செலப்ரேட் பண்ண போறீங்க. பட் ஆனால் வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் கொஞ்ச நாளாக வந்து எந்த படமும் இல்லாமல் செலிப்ரேஷன் இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது எனக்கே தெரியுது. ஈவன் நாங்கள் அஜித் ஃபேன்ஸ் நாங்களே வந்து படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆனாலும் கூட 2 ரீலீஸ் வந்துச்சு. அட்டகாசம் மங்காத்தாலாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டோம். ரீலீஸ்னா அப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்து தேட்டரில் காமிச்சிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. தேட்டரில் வெடி அடிக்கிறதா இருக்கட்டும், கேம்ப் அபிஷேகம் இருக்கட்டும், அப்படி பண்ணிட்டோம். ஆனால் விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் அமைதி காத்துக்கிட்டே வராங்க. படம் ரிலீஸ் ஆகும், இப்போ அப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலான்ட்டு கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆகி அவங்களோட செலிப்ரேஷன் லாஸ்ட் செலிப்ரேஷனை வந்து நம்ம எல்லாரும் விட்னஸ் பண்ணணும். நானும் வந்து தளபதி லாஸ்ட் படத்தை வந்து ஒரு பார்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேக்கர் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நிறைய கண்டு உங்களுக்கு வந்து சேரும்.